கேளுண்ணா. ஐயா, இந்த அண்டத்திரவு அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. அதாவது அண்டம் என்றால் கோழி முட்டை, உலகம், இப்படி பல பேர் புல கருத்துக்கள்ல இருக்கிறாங்க. ஆனால் இங்கே சலபதியின் அண்டத்திரவு அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு. சலம் என்றால் தண்ணீர், பதி என்றால் மண். அப்போ மண்ணும் தண்ணீரும் மருவிய போதினிலே ஆணும் பெண்ணும் உண்டாதனை போல மூன்றாவது கரு ஒன்று உண்டாகும் என்பது திருவள்ளுவரோட கூற்று. அப்போ நீரான அண்டமுடா ஆதி ஆதி, அழியாத பூரணமே தெய்வம் தெய்வம். அப்போ அண்டம் என்பது திடமாக இல்லை, தண்ணீராக இருக்கிறது. அதுக்கு தான் அவங்க என்ன சொன்னாங்கன்னா நீரான அண்டமுடா ஆதி ஆதி. அப்போ கோழி முட்டை வடிவத்தில் உருண்டையாகவோ திடமாகவோ கற்களாகவோ இல்லை அண்டம் என்பது. அப்போ அந்த தண்ணீராக இருக்கக்கூடிய அண்டத்தை அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அண்டத்தில் வெள்ளைக்கருவும் மஞ்சள் கருவும் தனித்தனி பைகளில் தொங்கிக் கொண்டிருக்கின்றன. இந்த ரகசியம் தெரியாத வரையில் சித்தர்களின் ரகசியம் எதுவுமே யாருக்கும் விளங்காது அப்படின்னு பல்ராமையெல்லாம் எடுத்திருக்கிறார், சொல்லியிருக்கிறார். உண்மையும் அதுதான். நாம் திடமாக தேடுற ஊரில் அண்டம் சிக்கிறது இல்லை, சிக்காது. ஏன்னா அப்படி இல்லை, தண்ணீராக இருக்கிறதுனால் நீரான அண்டமடா அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிற அந்த ஒரு கருத்தை புரிஞ்சுக்கிட்டா அண்டம் என்பது ரூபா ரூபி, தண்ணீராகவும் ஆவியாகவும் மாறக்கூடியது. அதனால அது தண்ணீராகத்தான் இருக்கிறது அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கு சலபதியின் அண்டத்திரவு அப்படிங்கிற தலைப்பில் கிரீன் லைன் சல்ஃபர் லைஃப் ஆஃப் வாட்டர் அப்படின்னு இயேசுநாதர் சொன்ன மாதிரியும் மேலை நாட்டு ஞானிகள் கிரீன் லைன் சல்ஃபர்னு சொன்னதுக்கும் அவங்களே சொல்லியிருக்கிறாங்க. அது விஷம், பாசானம், பாய்சன். என்ன பாய்சன்? அல்கெமிக்கல் பாய்சன். அப்போ ரசவாத விஷம் என்பது கருத்து. அது தண்ணீராகத்தான் இருக்கிறது. அதை எப்படி வெள்ளைக்கருவும் மஞ்சள் கருவும் தண்ணீராக தனித்தனியாக பிரியாமல் ஒன்றா இருக்குதுங்கிறத பற்றி இன்னைக்கு உங்களுக்கு அந்த பாடத்தில், இன்னைக்கு நடத்த போகிற பாடத்தில் செய்முறையாக ப்ராக்டிக்கலாக அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அது மாதிரி செய்முறை திட்டத்தின் கீழே வெள்ளைக்கருவு மஞ்சள் கருவை பிரித்து பார்க்கக்கூடிய செய்முறை திட்டத்தை இன்றைக்கு பார்ப்போம். இதுக்கெல்லாம் உறுதுணையாக இருந்த எங்கள் அண்ணார், நம்மளை ஒளி நடத்தும் திரு எஸ்பி கந்தசாமி அவர்களை தொழுது உணங்கி இன்றைய பாடத்தை ஆரம்பிப்போம். நன்றி. நன்றி.